ஸோ இந்த ஆண்டு வந்து நீட் எக்ஸாம் எழுதி 7.5% ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து நிறைய பேர் கேட்கறது 7.5% ரிசர்வேஷன் கோட்டால வரக்கூடிய மாணவர்களுக்கு ரவுண்ட் 1 கலந்தாய்வு ஆன்லைன்ல நடக்குமா இல்ல வந்து சென்னையில போய் ஆஃப்லைன்ல நடக்குமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்களா, இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அதாவது அப்ளிகேஷன் நீங்க போட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அப்ளிகேஷன் டேட் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல, இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் ரேங்க் நீட் மார்க் வைஸ் வந்து உங்களுக்கு கால் ஃபார் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுத்து கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உடையது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் சென்னை டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்கெடியூல். ஓகேவா? ஸோ அப்படி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. இதுல வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2 கோர்சஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜஸும் கவர்மெண்ட் சீட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் இஎஸ்ஐ பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 7.5% மாணவர்களுக்கு எத்தனை பேர் கால் ஃபார் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்களுக்கு வந்து சென்னையில ஆஃப்லைன்ல லாஸ்ட் இயர், இந்த வருஷமும் ஆஃப்லைன்ல தான் நடத்துவாங்க. ஏன்னா இவங்களுடைய சென்னையில உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்றது டைரக்டா வந்து நடக்கும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வென்யூ 2nd floor கான்ஃபரன்ஸ் ஹால் கலைஞர் சென்டனரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டி, ஓகேவா, சென்னை. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா 6,32,000. ஸோ இங்கதான் வந்து நமக்கு கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் 7.5 நடந்துச்சு. அது 3 டைமிங்ல நடந்துச்சு. காலையில வந்து 9:30 மணிக்கு, 11:30 மணிக்கு, 2:30 மணிக்கு 3 ஸ்லாட்டா எல்லா கம்யூனிட்டிஸ், அதாவது 7.5% மாணவர்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம். லாஸ்ட் இயர் பாருங்க எந்த மார்க்ல இருந்து எந்த ரேஞ்சஸ் வரையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 442 வரையும் காலையில 9:30 மணிக்கு. இவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா 569, அதிகபட்சமா 361 வரையும். அடுத்து 11:30 மணி ஸ்லாட்ல 443ல இருந்து 908 வரை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் ஸ்கோர் இவங்களுடைய ஸ்கோர் 360ல இருந்து 320 வரையும். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு ஸோ ஜெனரல் ரேங்க் 909ல இருந்து 1398 வரையும், நீட் மார்க் 319ல இருந்து 285 வரையும். ஸோ இவங்களை பொறுத்தவரையும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு ஆஃப்லைன்ல சென்னையில நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து நடக்கக்கூடிய ரவுண்ட் வந்து அதை பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட், இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கிறக்காண்டி. இப்போ நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலா எந்த ஒரு கால் லெட்டரும் அவங்க வந்து அனுப்ப மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கெடியூல்ல இந்த மாதிரி ஒரு அட்டவணை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த அட்டவணை போட்டு இதுல உங்களோட ரேங்க் நீட் மார்க் இருந்தா தாராளமா நீங்க போகலாம். இண்டிவிஜுவலா யாருக்கும் கால் லெட்டர் எல்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். அதே மாதிரியா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் கவுன்சிலிங் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் need not to pay processing fee and tuition fee. ஸோ நீங்க வந்து கவுன்சிலிங்கோ இல்லை டியூஷன் ஃபீயோ எந்த ஒரு ஃபீ நீங்க பண்ண தேவையில்ல. அதாவது 7.5 பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீயும் ப்ராசஸிங் ஃபீயும் கிடையாது, ஓகேவா? ஸோ இன்னொன்று, நீங்க போகும்போது கவுன்சிலிங் போகக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்க எந்த ஸ்லாட்ல இப்போ 9:30 மணிக்கு கூப்பிடுறாங்கன்னா நீங்க 8 மணி 8:30க்குலாம் இங்க இருக்கணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். அதை தான் இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. Candidates should be present 1 hour prior to commencement of counseling along with one of their parents and their own cost. அதாவது வந்து அதாவது உங்களுடைய அப்பா அம்மா இல்லை உங்க ரிலேட்டிவ், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7.5 போறாங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ல உங்க அப்பா அம்மா அவங்களோட யாராவது ஒரு ஆள் போலான்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து நீங்க வர்றதுக்கான செலவு எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் காஸ்ட் தான், ஓகேவா, அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று முக்கியமான ஒரு சில விஷயங்களே நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போனோம். Candidates should produce the following original certificates documents without which the candidates will not be allowed to the participate in the counseling. ஸோ கீழே லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 9 டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பா இருக்கணும். இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னென்ன வேணும் அப்படின்னா, இப்ப 2024 எழுதுனீங்கன்னா 2024ஓட, அதாவது 2024ஓட அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க், அதாவது 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10th 12th கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி போனஃபைட் சர்டிபிகேட் வந்து 6th to 12th studied in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் obtained from the சிஇஓ, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய டிசி,
ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த 9 டாக்குமெண்ட்ஸை நீங்க கரெக்டா வச்சு கண்டிப்பா கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, since more number of candidates are being called for the counseling, allotment is not guaranteed to everyone. அதாவது நம்ம வந்து அதிகமா இப்ப 7.5ல அதிகமா இருக்கு, சீட்ஸோட வேகன்சி இவ்வளவு, கூப்பிடுற எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கின்ற ஒரு கேரண்டி கிடையாது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப எம்பிபிஎஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா பிடிஎஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கூப்பிடுற எல்லாருக்கும் இது உங்களுக்கு வந்து கேரண்டியா சீட்டு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஃபர்தர் ரவுண்ட்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அடுத்த ரவுண்ட்ல. அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த டேட் அண்ட் டைம் அண்ட் மென்ஷன் இந்த ஸ்கெடியூல் போட்டுருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு என்னைக்கு எந்த டேட்ல எந்த டைமிங்லோ அந்த டேட் பண்ணி நீங்க போகணும், ஓகேவா? ஸோ இஷ்டத்துக்குலாம் இப்போ வந்து காலையில 9:30 மணிக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க 10:30க்கோ இல்ல அடுத்த ஸ்லாட்ல போகக்கூடாது. 9:30 மணிக்குனா நீங்க 8 மணிக்கு போயிடணும், அந்த டைமிங் தான். ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்றாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆல் ஒன்லி ஆப்ட் ஃபார் த வேகன்சி அவைலபிள் அட் த டியூன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சீட் வேகன்சியை பொறுத்து தான் நீங்க போகும்போது. இப்போ உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா 101வது ஆள் நீங்க வரீங்க. நீங்க இருக்கும்போது என்ன சீட் வேகன்சி, எவ்வளவு காலேஜில் எவ்வளவு சீட் இருக்கோ அதை தான் நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியும்ன்றாங்க, ஓகேவா? ஸோ அதுக்காண்டி வந்து எனக்கு வந்து நான் போறப்ப மதுரை இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் உங்க ரேங்க் படி உங்களுக்கு மெரிட் படி என்ன சீட் அவைலபிள் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க ஆப்ட் பண்ண முடியும், அதாவது செலக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து மொபைல் போன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆர் நாட் அலவுட் இன் த கவுன்சிலிங் ஆர் டூரிங் சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ள எந்த ஒரு டிவைசஸும் அலௌடு கிடையாது, மொபைலோ வேற ஏதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைசஸும் அலௌடு கிடையாதுங்க. ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து சென்னையில ஆஃப்லைன்ல தான் லாஸ்ட் இயர் நடந்துச்சு, இந்த வருஷமும் அப்படிதான் நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப வந்து கிளியரா வந்து செக் பண்ணுவாங்க. முதல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் எமினன்ஸ் பர்சன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு நடக்கும். அடுத்த நாள் வந்து 7.5% மாணவர்களுக்கு நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் 92.5 கேண்டிடேட்ஸ்க்கு நடக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்றத கீழே